ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் மோட்டிவேஷனாக வரும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரெஸ்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ரொம்பவே சூப்பரான எலாஸ்டிக்கோட கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சம்மருக்கு இந்த அழகாக இது வேர் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இது காட்டன் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனுடைய ரேட் ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. ஹேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3/4 கொடுத்துருக்காங்க. கோட் நெக் கொடுத்துருக்காங்க. மேலே சூப்பராக ஒரு லோகோ போட்டிருக்காங்க. இதுலேயே அவங்களுடைய கம்பெனி லோகோ. ஸோ க்ளோஸ் நெக் இருக்கிறதுனால நமக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. அப்புறம் பிரின்ஸ் கட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உட்டன் பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நல்லா பார்க்குறதுக்கு ரிச் லுக் கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம நைட்லேயும் வேர் பண்ணிக்கலாம். கீழே ஆப்பிள் கட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான ப்ளூ கலரில் இந்த ட்ரெஸ் அமேசிங்காக இருக்குது. இதனுடைய பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. XXL அப்படின்றதுனால நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக்கும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஹோல்டர். இந்த டிஷ்யூ ஹோல்டர் நம்ம உட்டனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும் அப்படின்னா இதில் டிஷ்யூ வச்சுக்கலாம். அப்படின்னா வேறு எதுனா நம்ம வச்சுக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அழகான மணி பிளான்ட் வைக்கிற பாட்டு. இது கிளாஸில் கொடுத்துருக்கிறதுனால மணி பிளான்ட் நல்லாவே க்ரோ ஆகுது. நான் வச்சு ஜஸ்ட்டு 3 மந்த் தான் ஆகுது. இதில் மணி பிளான்ட்டு எவ்வளோ சூப்பராக க்ரோ ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சோம் மணி பிளான்ட் அப்படின்னா நல்லா சூப்பராக செழித்து வளரும். ஸோ இதனுடைய ரேட் நான் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கிறதுனால நம்ம அழகாக வாங்கி மணி பிளான்ட் போட்டு நம்ம எங்கே வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேபி ட்ரெஸ்ஸஸ். இது 12 to 13 இயர்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். எனக்கு சின்னதாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இது ரிட்டர்ன் போடலான்னு வச்சுருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அழகான சூப்பரான மெரூன் கலரில் கோல்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதோடைய துப்பட்டா நெட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த பாட்டம் லெஹெங்காக்கு சூப்பரான கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே மிஷின் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே சோலியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எனக்கு சின்னதாக வந்ததுனால நான் இதை ரிட்டர்ன் போட்டு பெருசாக வாங்கலான்னு இருக்கேன். என் பொண்ணுக்கு இது பத்தாது. ஸோ அதனால் ரிட்டர்ன் போட போகிறேன். அழகான காட்டன் மெட்டீரியலில் சூப்பரான கோல்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான சூப்பரான காட்டன் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ரியான் காட்டனில். எனக்கு இந்த அபிசிலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேலே துப்பட்டா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளே இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு மாதிரி ராணி பிங்க்கில் கொடுத்துருக்கிறதுனால நல்லா அழகாக இருந்தது. நெக்கில் அழகான டிசைன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ராய்டர் டிசைன் ஹேண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக அழகான மெட்டீரியலில் நல்ல சூப்பரான டிசைனோடு சூப்பராக இருக்குது. அங்கங்கே டாட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம லைட்டான ஒரு சிம்பிள் பார்ட்டிக்கெல்லாம் இது நம்ம வேர் பண்ணிக்கிட்டு போகலாம். நல்ல சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் நான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன். இதனுடைய ரேட் நான் சைடில் கொடுத்துருக்கேன். ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இது அழகான லாங் ஃப்ராக். இது நல்லா இந்த சம்மருக்கு நம்ம வேர் பண்ணுறதுக்கு டெய்லி வேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சூப்பரான மல்டி கலரில் சுனரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஹேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டு. அதே மாதிரி நெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக் வந்திருக்கு.
நமக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடில் வந்து இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து அம்ப்ரெல்லா மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நல்லாவே வேர் பண்ணுறதுக்கு இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா லாங் ஃப்ராக் இது வந்து ஃப்ளோர் லென்த் அளவுக்கு இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஸ்டடி லேம்ப்பு, டேபிள் லேம்ப்பு கூட சொல்லலாம். நம்ம வந்து ஸ்டடி டேபிளில் அழகாக இதை வச்சு நம்ம கரண்ட் இல்லாத நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் சார்ஜ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 டேஸ்க்கு நமக்கு வந்து இது வருது. சார்ஜரபிள். இது குட்டியாக ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வளைச்சிக்கலாம். ஸோ குழந்தைங்க படிக்கும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டடி டேபிளில் கண்டிப்பாக இது வந்து இருக்க வேண்டிய ஒன்று. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குற, இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேர்பேஜ் கவர். இது நம்ம வந்து குப்பை வச்சு நம்ம வெளியே த்ரோ பண்ணும்போது இதை வந்து டஸ்ட்பினில் நம்ம அழகாக போட்டு விட்டுக்கலாம். இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19x21 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நல்லா நிறைய டஸ்ட்டு வந்து இதில் கலெக்ட் ஆகும். ஸோ இது வந்து நல்லா பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறதுனால உள்ளே நம்ம என்ன போடுறோம் அப்படின்றது வெளியே நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஸோ நல்லா பெருசாகவே இருக்குது. இதுக்கு சின்ன ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த ரோப் வச்சு நம்ம கட்டி அழகாக நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து செட் ஆஃப் 4 வருது. நம்ம வேணும்னா செட் ஆஃப் 2 கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே சூப்பரான கப் ஹோல்டர். கப் வந்து நம்ம அங்கங்கே நம்ம வச்சு உடஞ்சி போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் அழகாக நம்ம கப் வந்து நம்ம கிச்சனில் அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 12 கப்ஸ் வந்து நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி வருது. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம அங்கங்கே ஹேங் பண்ணும்பொழுது அழகான கிச்சனில் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்பவே ஸ்டடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த கப் ஹோல்டர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த பாக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து 4 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிளிப்ஸ் வந்து சைடில் கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ மேலே வந்து அழகாக லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் கூட அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதனுடைய கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ், வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வருது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து தானிய வகைகள் வந்து ஊற வச்சோம் அப்படின்னா இதிலே நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து கடுகு, ஜீரகம் அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணலாம். நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் போட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ப்ராடக்ட். ரொம்ப நாளாக ஆட் டு கட்டில் போட்டு வச்சுருந்த ப்ராடக்ட் இது. இதனுடைய சூப்பரான பேக்கிங்கோடு வந்திருந்தது. இது வந்து பழைய காலத்தில் நம்ம ரேடியோ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டிஷ்யூ ஹோல்டர் தான் இது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம கிச்சனில் அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிளில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதுக்கு வந்து சின்ன நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே. நம்ம வேணும் அப்படின்னா அந்த நாப்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான நீட் ஃபினிஷிங்கோட இந்த ரேடியோ வந்து சூப்பராக வந்திருக்கு. யாருக்கெல்லாம் ரேடியோ டைப்பில் வந்து இருக்கிற இந்த டிஷ்யூ ஹோல்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு வேணும் அப்படின்னா எங்கே வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் வந்து ரீசனபிள் ரேட்டு சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
நம்மளுடைய கிச்சன்லேயும் நம்மளுடைய பாத்ரூம்லேயும் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரை வாங்கி நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 2 அதர்சிவ் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா ஆணி கூட நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அதர்சிவ் ஹூக்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் இருக்குது. லாஸ்ட் வீடியோலையும் நான் காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டைட்டாக இருக்கிற ஸ்டாண்டு காமிச்சிருந்தேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்குது. நம்ம அதர்சிவ் ஹூக்கு வச்சு நம்ம வந்து இதை நம்ம வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்டடியாக இருக்குது. நிறைய கரண்டி நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்க்கும் இதனுடைய ரேட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.